தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ரொம்ப நாள் கோர்ட்டில் கேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்ப்பே கிடைக்காம அவங்களோட லைஃப் டைமும் போயிட்டே இருக்குது, வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமே உங்களுக்கு அதுக்குரிய விடை கிடைக்கிறதுக்கு சில பரிகாரமும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பரிகாரம் வந்து ஒன்று தானா, இல்லை ஒவ்வொரு பிரச்சனை, இப்போ லேண்ட் டிஸ்பியூட்டுக்கு ஒரு பரிகாரம், டிவோர்ஸ் கேஸ்க்கு ஒரு பரிகாரம், அந்த மாதிரி வேறு பரிகாரங்கள் வேறு பரிகாரங்கள் இருக்குது. எங்களை தொடர்பு கொண்டால் கட்டாயம் அதுலேருந்து அவங்களால விடுபட முடியும். பரிகாரங்கள் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, இல்லை எல்லாராலையும் எளிய முறையில் செய்ய முடியும்? எல்லாராலையும் எளிய முறையில் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அந்த பரிகாரங்கள். சீக்கிரமாகவே அதுக்குரிய சொல்யூஷன் வந்து கிடச்சிடும். போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள், இதுலேருந்து நம்ம வெளியே வரத்துக்காக பரிகாரங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குது? அதை வந்து நாங்கள் கர்மா கிளென்சிங்னு சொல்லுவோம். அவங்கள நீர்நிலையில் குளிக்க வைக்கும் போது அவங்களுக்குரிய தீர்வு கிடச்சிடுது. இதெல்லாம் அந்த மந்திரம் வந்து பரிகாரத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் அது நிஜமாவே ஒர்க் ஆகுமா? மந்திரங்களுக்கு எப்போவுமே வார்த்தைகளை கரெக்டாக உச்சரிக்கணும், சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் தமிழில் இருந்தாலும். ஸோ அதனால் அந்த மந்திரங்களோட சப்தமும் அந்த ஒலியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் ஒருத்தங்க பண்ணலாம்? இப்போ வீட்டில் 4 மூலையிலையும் படிகாரம் இருக்கு இல்லையா, அந்த படிகாரத்தை யூஸ் பண்ணலாம். கல்லுப்பு மேலே படிகாரம், ₹1 காயினு, குன்றின் மணி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வைக்கும்போது. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி பிரச்சனைகள், அதாவது எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இருக்காது. அப்படி இருக்கும் போது நம்மளோட சொந்தக்காரங்களோட பிரச்சனை, லேண்ட் டிஸ்பியூட், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் நம்ம போய் கோர்ட்டுக்காக போயிட்டு கோர்ட்லேருந்து நம்ம ஜஸ்டிஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம். பட் இதில் எதுவுமே நம்மளுக்கு ஜஸ்டிஸ் வராமல் இழுத்தடிச்சிட்டே இருக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும் போது இதுக்கான தீர்வு என்ன, அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆன்மீகத்து மூலமாக நம்மளுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜரான ஹேமா அவங்க தான் நம்மளோட ஷோக்கு வந்திருக்காங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கங்க. ஸோ எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனைகள் நான் இப்போ சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வேறு ஏதாவது தீர்வுகள் இருக்கா? கண்டிப்பாக தீர்வு இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் கண்டுபிடிச்சது, இதுக்கு வந்து ஒரு கோவிலில் ஒரு பரிகாரம் இருக்குது, ப்ளஸ் ஒரு சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகையை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கட்டாயம் அந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து இவங்களால வெளியில் வந்துட முடியும். கடைசி நேரத்தில் கூட சில தீர்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க உறவினர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் கூட அவங்களோட ஜாதகத்தை அனுப்புனாங்கன்னா கட்டாயம் அதுலேருந்து அவங்கள வந்து மீட்டெடுக்க முடியும். அது வந்து ஜட்ஜி கொடுக்கறது வேறு, நான் ஜட்ஜி கிடையாது. பட் வந்து கடவுளோட தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அந்த கடவுள் மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பாக அமையறதுக்கு சில பரிகாரங்களும் சில மூலிகைகளும் இருக்குது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதும் அந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து செஞ்சுக்கும் போதும் உங்களுக்கு கட்டாயம் அந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். பிரச்சனைகள் எல்லாருக்குமே தான் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் வந்து கோபத்தில் நிறையா பேசிட்டு டைவர்ஸ் வரலும் போயிடுறாங்க, சிலர் வந்து உறவுகளை இழந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேசி தீர்த்துக்கலாம். அந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னும் போது அப்படி தீர்க்க முடியாமல் இருந்துச்சு, ரொம்ப நாள் கோர்ட்டில் கேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்ப்பே கிடைக்காம அவங்களோட லைஃப் டைமும் போயிட்டே இருக்குது, வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமே உங்களுக்கு அதுக்குரிய விடை கிடைக்கிறதுக்கு சில பரிகாரமும் மூலிகைகளும் யூஸ் பண்ணும்போது கட்டாயம் நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வர முடியும். இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து உடனடியாக அதுலேருந்து பலன் அடைஞ்சாங்க. அது வந்து சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை விவாகரத்து தேடி வந்து கோர்ட்டில் போய் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வேறு சில விஷயங்களுக்காக வேண்டி இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் மூலிகையை யூஸ் பண்ணும்போதும் கட்டாயம் இதுலேருந்து உங்களால் விடுபட முடியும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பரிகாரம் வந்து ஒன்று தானா, இல்லை ஒவ்வொரு பிரச்சனை, இப்போ லேண்ட் டிஸ்பியூட்டுக்கு ஒரு பரிகாரம், டிவோர்ஸ் கேஸுக்கு ஒரு பரிகாரம், அந்த மாதிரி வேறு பரிகாரங்கள் வேறு பரிகாரங்கள் இருக்குது. பட் இந்த மெயினாக உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, கோர்ட்டு விவகாரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டால் கட்டாயம் அதுலேருந்து அவங்களால விடுபட முடியும். ஸோ இப்போது லேண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, பட் டிவோர்ஸ் லேண்டுக்கு வந்து சில மூலிகைகள் இருக்குது, ப்ளஸ் வந்து சில பரிகாரங்கள் செஞ்சு அவங்கள சில கோவிலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து அவங்களுக்கு
வெளியில் வந்துட முடியும். இப்போ டிவோர்ஸ் விஷயங்கள்னு எடுத்துட்டா கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குமே வந்து இந்த மனஸ்தாபமே இல்லாத நிலையில கூட இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது அவங்க சேர்ந்து வாழ முடியுமா? அதுக்கு வந்து வசிய முறை இருக்குது. ஓகே. அந்த மாதிரி வசியம் மருந்து, வசியம் மை இருக்குது. அந்த மாதிரி வசிய மூலிகைகள் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து பலப்படும். அவங்களுக்கு சில நெய் அந்த மாதிரி இல்லை சில மந்திரங்கள் சொல்லி கொடுக்கும்போது கட்டாயம் அவங்க வந்து அந்யோன்யமாக ஆகக்கூடும். இப்போ மூலிகைகள் நீங்க சொன்னீங்க மேம், அதுல சிலதெல்லாம் வந்துட்டு நீங்க இப்போ மென்ஷன் பண்ண முடியுமா அதுல? சில மூலிகைகள் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் சில சீக்ரெட்ஸு, ரகசியங்கள் சிலது பாதுகாக்கப்படும் சொல்லி சித்தரோட குறிப்புலேயே வந்து எழுதி வச்சுருக்காங்க. அது அவங்களுக்குரிய அந்த காலகட்டம் வந்துச்சுன்னா தான் நீங்களே எங்களை தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் அதுலேருந்து விடுபட கோவில்லையோ இல்லை நிறைய இடத்துல நீங்கள் உங்களோட ப்ரேயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கால நேரம் வரும்போது தான் இந்த வீடியோவோ இல்லை சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கு அதுக்குரிய கால நேரம் வரணும். வந்தால் தான் அந்த ரகசியங்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சித்தர் குறிப்பிலே இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் மூலிகைகள் இதெல்லாம் வச்சு கூட கோர்ட் கேஸ்லேருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கோர்ட் கேஸுக்கு முன்னாடி, அதாவது கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். கட்டாயம் அது இன்னும் ரொம்ப அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும். முன்னாடியே இப்போ ஒருத்தங்க டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, ஒருத்தங்களுக்கு இஷ்டம் இருக்குது இன்னொருத்தங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த பரிகாரமும் இந்த மூலிகையும் கட்டாயம் கோர்ட்டு போகிறதுக்கு முன்னாலேயே அவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து அவங்க ஜாயின் ஆகிடுவாங்க. அந்த பரிகாரம் செய்யும் போதே அவங்களுக்கு என்ன ஒரு மனக்கசப்பு இருந்து எதனால் பிரியணும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களே மாறிடுவாங்க. அந்த வசியமையும் கொடுக்கும்போது மூலிகை ப்ளஸ் வந்து இந்த கோர்ட்டு விகாரங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சில பரிகாரம்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரியாக வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு டைவர்ஸ்லாம் போக மாட்டாங்க. இது எப்படி நீங்கள் 100% சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு கொஞ்சம் பேருக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க. அப்படி ஆகும்போது அவங்க சொல்ல கேட்டு தான் திருப்பி சரி அப்படின்னு எங்களுக்கே அது புரிய வருது. இப்போது லேண்ட் டிஸ்பியூட்லாம் வருது, அதாவது இந்த நில பிரச்சனைகள் வரும்போது அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுருந்த காசை வச்சு தான் நிலம் வாங்குறாங்க. பட் அது ஒரு பிரச்சனையில் போய் நிற்கும் போது கோர்ட்டு கேஸுன்றது இது போகிறாங்க. பட் இந்த பரிகாரம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அதுக்கு வந்து செலவு அப்படின்னு வந்து பரிகாரங்கள் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குமா, இல்லை எல்லாராலையும் எளிய முறையில் செய்ய முடியும்? எல்லாராலையும் எளிய முறையில் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அந்த பரிகாரங்கள். அது வந்து இந்த மாதிரி சொத்து பிரச்சனை அப்படிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் 20 இயர்ஸ் இருக்கும், 10 இயர்ஸ் அப்படியே வாய்தா வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் அப்படின்றவங்க இந்த பரிகாரங்களை செய்யும் போது அதுலேருந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே அதுக்குரிய சொல்யூஷன் வந்து கிடச்சிடும். ஓகே. ஸோ இப்போது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா தப்பு செஞ்சவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அதனால பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க உங்ககிட்ட வந்து அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், தப்பு செஞ்சவங்க வந்து உங்ககிட்ட வந்து இதுலேருந்து வெளில வரணும்னு கேட்டால் நீங்கள் உதவி செய்வீங்களா? நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். அதில் வந்து தர்மம், நியாயம், தர்மம்னு கண்டிப்பாக இருக்கும். அவங்க சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். நிறைய அது மாதிரி வரவங்கள வந்து நாங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கோம். சில விஷயங்கள் நாங்கள் செய்யறதில்ல. இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் இன்னொருத்தவங்களோட நான் தொடர்பில் இருக்கேன், எனக்கு அவங்களுக்கு நீங்கள் வசியமை பண்ணி கொடுங்க அப்படியெல்லாம் சொன்னால் நாங்களாம் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது இந்த பரிகாரங்கள் மூலிகைகள் இதெல்லாம் வந்து 100% ஒர்க் ஆகுமா, இல்லை யாருக்காவது இந்த மாதிரி ஃபெயில்ட் அட்டம்ஸ் இருக்கா? 100% ஒர்க் ஆகும்னு தான் நான் சொல்ல முடியாது. ஓகே. ஒரு 99% வந்து ஒர்க் ஆகும். அதில் 1%க்கு அவங்களோட கால நேரம் வந்து வராமல் இருந்திருக்கும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது. ஓகே. கொஞ்சம் முன்ன பின்ன நான் இன்றைக்கி சொல்லியிருந்த டேட்டு அப்படி சொன்னேன்னா அவங்களுக்கு இன்னொரு 1 மந்த் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்குரிய விஷயம் நடந்துடும். இங்கே வரும்போதே அவங்களுக்கு வந்து அவங்களுக்குரிய பிராப்தம் இருந்தால் தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களோட பிராப்தம் இருந்தால் தான் அவங்களால வர முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களே வேணாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அனாவசியமான பர்சன்ஸ் எல்லாம் எங்களை கான்டாக்டே பண்ணுறதில்ல, பண்ணவும் முடியாது. இப்போ பரிகாரங்கள் வந்துட்டு கோர்ட் கேஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இந்த பாவங்கள் செஞ்சுருப்பாங்கல்ல, இந்த ஜென்மத்தில் இருக்கட்டும் இல்லை போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள், இதுலேருந்து நம்ம வெளிவரத்துக்காக பரிகாரங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? இப்போ வந்து போன ஜென்மத்தோட பாவங்கள் இருக்குது, அதை வந்து நாங்கள் கர்மா கிளென்சிங்னு சொல்லுவோம். நம்ம பண்ண பாவங்கள் நீங்கள் யார் கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அப்படி கூட கேட்கலாம்.
ஆனால் ஒரு சில பவர்ஸு கடவுள் வந்து ஒரு சிலருக்கு தான் ஒரு 10 லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதை கிளென்ஸ் பண்ணுறது எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நிறையா பேர் உடம்பு சரியில்லாதவங்க இந்த மாதிரி எப்போவுமே இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, எப்போவுமே கோர்ட்டு படி மிதிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கும் போது அவங்க வந்து கங்கையிலையோ நீர்நிலையில் கொண்டு குளிக்க வைப்போம், குளிக்க சொல்லுவோம். அந்த மாதிரி குளிக்க சொல்லும் போது அவங்களுக்குரிய பரிகாரங்கள் வந்து செஞ்சு கொடுத்து அவங்கள நீர்நிலையில் குளிக்க வைக்கும் போது அவங்களுக்குரிய தீர்வு கிடச்சிடுது. போன வீடியோவில் வந்து இந்த விளக்கேற்றுறது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொன்னீங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி ஏதாவது ஒரு பவர்ஃபுல் பரிகாரம் நீங்கள் சொல்லுவீங்களா? பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு வைங்களேன், இல்லை தீராத சண்டை எப்போவுமே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு நீர்நிலையில் போயிட்டு நீங்கள் வந்து போய் அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ போய் நீங்கள் வந்து சித்தர்கள் இருக்கிற இடங்களில் போயிட்டு அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த பாடியில் வந்து ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும், நம்ம கிளென்ஸ் ஆகும் பாடி. ஒன்று நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களில் ஒரு எலிமெண்ட் வந்து நீர். ஸோ அந்த நீரில் வந்து நம்ம உடலை வந்து சுத்தம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜைஸ் ஆகிட்டு அங்கேருந்த ஒரு பவர், அது ஒரு பரிகாரம் தான் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி சில கோயிலெலாம் போயிட்டு நீர்நிலையில் குளிக்கும் போது அவங்களுக்குரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் தீரும். ஸோ மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த மந்திரம் வந்து பரிகாரத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் அது நிஜமாகவே ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு ஒலி சத்தம் இருக்குது, ஒலி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும், மந்திரங்களுக்கு எப்போவுமே வார்த்தைகளை கரெக்டாக உச்சரிக்கணும், சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் தமிழில் இருந்தாலும். ஸோ அதனால் அந்த மந்திரங்களோட சப்தமும் அந்த ஒலியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணும்போது கட்டாயம் அதுலேருந்து அகத்தியரோட இதில் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வேண்டிய வேண்டுதல் வந்து நிறைவேறும். உங்களுக்கு என்ன மந்திரத்தை சொல்லி நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த மந்திரத்துக்குரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனர்ஜி எடுத்துக்கிட்டோன்னா பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் ஒருத்தங்க பண்ணலாம்? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக வந்து நெகட்டிவ், ரைட்டு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரத்துக்கு நம்ம வீட்டில் 4 மூலையிலையும் கல் உப்பு வைக்கலாம். படிகாரம் இருக்கு இல்லையா, அந்த படிகாரத்தை யூஸ் பண்ணலாம். கல் உப்பு மேலே படிகாரம், ₹1 காயினு, அப்புறம் வந்து குன்றின் மணி இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் குட் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அப்புறம் பூக்கள்லாம் இருக்குது இல்லையா, ஃப்ளவர்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ்க்கு லோட்டஸ்ஸு, அப்புறம் ஒரு சில ஃப்ளவர் இருக்குது, அந்த வாசனை உள்ள மலர்களில் வந்து நீங்கள் வீட்டில் வைக்கும் போது அதுக்குரிய வைப்ரேஷன், அதாவது ரியல் ஃப்ளவர்ஸ், பிளாஸ்டிக் வச்சிங்கன்னா அந்த எனர்ஜி வேறு மாதிரி ஆகிடும். ரியல் ஃப்ளவர்ஸ் வைக்கும் போது அதோட வைப்ரேஷன் வந்து குட் எனர்ஜியாக மாறும். ஸோ அந்த இடத்துல குட் எனர்ஜி இருக்கும்போது நமக்கு வந்து பீஸ்ஃபுல் கிடைக்கும் நம்மளோட பாடிக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னா, எவ்வளோ காலமாக நம்ம வந்து பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸுன்றது போயிட்டு இருந்தாலுமே வந்துட்டு சில பரிகாரங்கள் மூலமாக, சில மூலிகைகள் மூலமாக அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறீங்க. அண்ட் இதுக்கான ஜாதகம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ எந்தெந்த ஜாதகம்லாம் இதுக்கு வந்து சரிப்பட்டு வரும் அண்ட் எதெல்லாம் சரிப்பட்டு வராது? நட்சத்திரத்தை பொறுத்து தான் ஜாதகமே கணிக்கப்படும். அவங்களுக்குரிய டைமு அந்த நேரம் வரும்போது அவங்க எங்ககிட்ட ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன பீரியட் நடக்குது என்னங்கிறத பார்த்துட்டு, எல்லாருமே கெட்ட ராசி இந்த ராசி அப்படிலாம் சொல்ல முடியாது, எல்லாமே நல்ல ராசி தான். அதுக்குரிய காலகட்டங்களில் சில ஏழரை நடக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயம், கண்டகசன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் அவங்க எந்த பீரியடில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பரிகாரமும் தீர்வும் சொல்லுவோம். இந்த கோர்ட்டுக்காரங்க கண்டிப்பாக 100% வந்து என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக அவங்க வந்து எங்களை தொடர்பு பண்ணாங்கன்னா அவங்க அந்த கோர்ட்டுக்காரங்கலேருந்து கட்டாயம் அவங்க வெளியில் வந்துட முடியும், என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் சரி. தேங்க்யூ ஸோ மச் மேம், இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம்.